கேரளா மாநிலம் கடவுளின் தேசம் என்றழைக்கப்படும் நிலையில் வயநாடு மாவட்டம் சுற்றுலா பயணிகளின் சொர்க்க பூமியாக உள்ளது. மலைகள், பள்ளத்தாக்குகள், வயல்வெளிகள், தேயிலை தோட்டங்கள் என கண்களுக்கு விருந்தளிக்கும் இயற்கையே இதற்கு காரணம். இதில் சுற்றுலா பயணிகளை கவர மலை முகடுகளில் அடுக்குமாடி விடுதிகள் கட்டுவது, மலையேற்றம் என கூறி வனப்பகுதிகளில் சாலை அமைத்து வாகன சவாரி என இயற்கைக்கு எதிரான செயல்கள் அதிகரித்து வருகிறது. இதனால் தென்மேற்கு பருவமழையின் போது வயநாட்டில் பேரிடர்கள் ஏற்படுவது ஆண்டுதோறும் தொடர்கிறது. வயநாடு கவளப்பாறை என்ற இடத்தில் மண் சரிவு ஏற்பட்டு 55 பேர் உயிருடன் மண்ணில் புதைந்தனர். அதேபோல் மேப்பாடி புத்துமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு 17 பேர் மண்ணில் புதைந்தனர். குடியிருப்புகள் காணாமல் போனது. அந்த சுவடு மறைவதற்குள் மீண்டும் பேரிடர் ஏற்பட்டுவிட்டது. புத்துமலை அருகே முண்டக்கையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் நூற்றுக்கணக்கான உடல்கள் மண்ணில் புதைந்தன. இதில் சூரல் மலை என்ற கிராமமே காணாமல் போயுள்ளது. கோயில், வீடுகள் என கலகலப்பாக காட்சியளித்த இடம் மயானமாக மாறிப்போனது. கோவில் இருந்த சுவடே இல்லாமல் போனது. எஞ்சியுள்ள குடியிருப்புகள் உருக்குலைந்தது. நள்ளிரவில் இயற்கையின் கோரப்பிடியில் சிக்கி போராடி உயிர் மீண்டதாக இங்கு உயிர் தப்பிய முகமது அலி தெரிவிக்கிறார். அதே பகுதியைச் சேர்ந்த காளிதாஸ் காட்டாறு வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தார். தந்தையை இழந்த காளிதாஸ் தங்கை உள்ளிட்டோரின் குடும்ப பாரத்தை சுமந்தார். அவரது இறப்பால் தங்கை மீரா மற்றும் பாட்டி தெய்வானை உள்ளிட்டோர் சோகத்தில் ஆழ்ந்தனர். சின்ன வயசுல இருந்து படிக்க வச்சு ஆளாக்குனது எல்லாமே அண்ணன் தான். இன்னும் கல்யாணம் கூட கட்டல. தம்பி கூட மேரேஜ் ஆயிடுச்சு. என்ன தம்பி எல்லாம் படிக்க வச்சு வேலை வாங்கி அண்ணன் தான். வேலைக்கு ஒரு நாள் லீவு போடாது. வேலைன்னு ஓடிடுவாங்க. மாமா கூப்பிட்டாங்க, மழை நிறைய வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அங்க போனாங்க. இந்த மாதிரி நடக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எங்க அண்ணன் தான் எங்களுக்கு எல்லாமே. சின்ன வயசுல இருந்து எங்க அண்ணன் தான் எங்களை படிக்க வச்சது அண்ணன் தான். அண்ணன் எங்களுக்கு எப்படியோ இருக்கு. அப்பா போனது கூட எவ்வளவு கஷ்டம் இல்லை. அண்ணன் தான் எங்களுக்கு எல்லாமே. அண்ணன் தான் விவரம் தெரிஞ்சதுல இருந்து அண்ணன் தான் எங்களை பார்த்துச்சு. என்னோட எல்லாம் 8-9 வயசு பெரிய ஆளு. குடும்ப கஷ்டம் எல்லாமே அண்ணன் தான் பார்த்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. மீரா. பேரிடர் ஏற்பட்ட பகுதியில் ராணுவம், தேசிய பேரிடர் மீட்புப் படை, தமிழக கேரள தீயணைப்புத் துறையினர் மற்றும் உள்ளூர் தன்னார்வலர்கள் உயிரை பணயம் வைத்து கொட்டும் மழையில் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ராணுவ ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டு மீட்புப் பணி துரிதமாக நடக்கிறது. உயிரிழந்த மற்றும் காயமடைந்த உடல்கள் கயிறு கட்டி மீட்கப்படுவதுடன் மீட்புக் குழுவினர் கயிறு கட்டி ஆற்றை கடந்து செல்கின்றனர். ஏராளமான உயிர்களை காவு வாங்கிய கனமழை மற்றும் மண் சரிவால் மேப்பாடி கிராமமே சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. கொட்டும் மழையில் 2வது நாளாக மீட்புப் பணி தொடர்கிறது. இயற்கைக்கு எதிராக முடிந்தளவு ஈடுபட்டு வரும் மனிதர்களால் பேரிடர்களை தவிர்க்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. விதி மீறல்களால் நடக்கும் அவலங்கள் இனியும் தொடராமல் இருக்க மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்.